வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மல்லாட்டை எண்ணெய். இந்த மல்லாட்டை எண்ணெய் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இது வந்து காருது, நம்ம யூஸ் பண்ணால் தாளிச்சா நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்தாங்க. நல்லா இது வரைக்கும் இருந்துச்சு 1/2 லிட்ரு. இந்த எண்ணெயை இது காருதுன்னு சொல்லிட்டு கொடுத்த எண்ணெயை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி தாளிச்சிட்டேன். இந்த வாணலில் இந்த எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக ஒரு இவ்வளோ ஊற்றிட்டேன். இவ்வளோ அளவுக்கு ஊற்றிட்டேன். 1/2 லிட்டரில் 1/4 லிட்ரு ஊற்றிட்டேன். 1/4 லிட்ரு ஊற்றி நான் வந்து சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணிவிட்டு இது வந்து லெமன் கிராஸ், துளசி 2 தழை, புதினா 2 தழை அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து லெமன் கிராஸும் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா காய வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சு இந்த லெமன் கிராஸும் இந்த தழைங்கள்லாம் போட்டால் அந்த இது வந்து போயிடுது, காரல் தன்மை போயிடும். அதனால் இதை வந்து நம்ம பாதி தான் எடுக்கணும். நான் வந்து 1 லிட்ரு பாம் ஆயிலுக்கு 1/2 லிட்ரு இந்த மாதிரி கார எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் எடுத்துடுறேன். நல்லா கொதி வந்தோடனே எடுத்துட்டேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். இந்த தழைங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம வச்சுருப்போம் இல்லையா, பாட்டில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். இது வந்து 1 லிட்டர் பாம் ஆயில். இது வந்து நம்ம கார எண்ணெய். அதை வந்து இதில் கலந்துட்டா ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி இதில் கலந்து உங்கள் வீட்டில் நிறைய இருந்தால் இந்த மாதிரி 1 லிட்டருக்கு 1/2 லிட்ரு வீதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தழைங்கள்லாம் போட்டு, நம்ம வாசனை வர தழைங்க, துளசியும் வாசனையாக இருக்கும், புதினாவும் வாசனையாக இருக்கும், லெமன் கிராஸும் வாசனையாக இருக்கும். அந்த தழைங்களை போட்டு நீங்கள் வந்து இதில் காய்ச்சி வடிகட்டிட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு.